வெல்கம் டு ஜர்னி வித் மருது. இன்னைக்கு யாருடைய பயோகிராபி பார்க்க போறோம் அப்படின்னா 29 மார்ச் 2024 நேத்து மறைஞ்ச ஆக்டர் டேனியல் பாலாஜி. ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் வந்து சென்னையில 1975 டிசம்பர் 2 அன்னைக்கு பிறக்கிறாரு. அப்பா வந்து கர்நாடகா, அம்மா வந்து தமிழ்நாடு. இவருடைய பெரியமா பையன் தான் ஆக்டர் முரளி. அவரும் வந்து 2010ல ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போனாரு. இப்போ டேனியல் பாலாஜி அவரும் வந்து 48 ஏஜ்ல வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. ஸோ ரொம்பவே சோகமான விஷயம். இவருக்கு ஆக்டிங்கை விட டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல டைரக்ஷன் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு 2 இங்கிலீஷ் படம் பண்றாரு. அப்போ கமல் சார் வந்து இந்த மருதநாயகம் படத்துக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் படத்துல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ டேனியல் பாலாஜி வந்து ஜாயின் பண்றாரு. டிஸ்கஷன்லயும் இருக்காரு, ஸ்டோரி டிஸ்கஷன்லயும் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பணத்துக்குலாம் மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கும் பண்றாரு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் இருந்திருக்காரு. இவரை வந்து இந்த பணத்துக்குலாம் நல்லா மேக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விடுதலை படம், அதுக்கப்புறம் அசுரன் படத்துல அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து மேக்கப் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விடுதலையில ட்ரெயின் சீன்ல எல்லாரும் அடிபட்டு ரத்தம் வரா மாதிரி அந்த சீன்ல வந்து இவர் தான் தத்ரூபமா மேக்கப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஆளு. நிறைய படத்துல வந்து ஃபாரின்ல இருந்து கூட்டிட்டு வரலாம் மேக்கப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது டேனியல் பாலாஜி வந்து நான் பண்றேன், எதுக்கு நீங்க ஃபாரின்ல இருந்தா கூட்டு வரீங்க, செலவு தானே அதிகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஆக்டர். இவருடைய பேர் வந்து டிசி பாலாஜி தான். ஸோ டேனியல் பாலாஜி அப்படின்னு பேர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சித்தின்னு ஒரு சீரியல் இருந்தது அப்போ 2000 அந்த சீசன்ல. அப்போ வந்து டைரக்டர் வந்து நீங்க நடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் பாலாஜியை கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்ல எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் வந்து இல்ல உங்களுக்கும் நல்லா இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல நடிக்கிறாங்க. நடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் நேம் டேனியல். ஸோ அந்த சீரியல்ல ஒரு கேரக்டர் நேம் டேனியல், அவருடைய கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து டேனியல் பாலாஜின்னு பேர் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு படத்துல வந்து இவருடைய பேர் போடலன்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காங்க. என்னுடைய பேர் ஏன் வரல சார் அப்படின்னு ப்ரொடியூசர் கிட்ட கேட்டிருக்காங்க. இல்லையே உங்க பேர் போட்டிருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க காணோம், நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கேட்டிருக்காரு. அப்போ வந்து இந்த ஒர்க்கே டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் என் பேர் பாலாஜி தான், டேனியல் பாலாஜி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்ல எல்லாரும் உங்களை டேனியல்னு கூப்பிட்டாங்க, நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க சைன் போடும்போது பாலாஜின்னு போட்டீங்க. ஸோ அதை சேர்த்து நாங்க டேனியல் பாலாஜின்னு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த பேர் வச்சுக்கோங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துட்டு இருந்தது. இவர் வந்து நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சார் அப்புறம் ஸ்னேகா மேடம் நடிச்ச ஒரு படம். அதுதான் ஃபர்ஸ்ட் வெள்ளித்திரையில என்டர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு காதல் கொண்டேன்ல இன்வைட் பண்றாங்க. காதல் கொண்டேன்ல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொல்லாதவன், காக்கா காக்க, வேட்டையாடு விளையாடு, அப்புறம் வடச்சென்னை, அப்புறம் பிகில், அதுக்கப்புறம் வந்து பைரவா, இந்த மாதிரி நிறைய படத்துல சிறப்பா பண்ணியிருப்பாரு. பிகில் படத்துல தான் வந்து அவருக்கு வில்லன் என்ட்ரி தான். பட் ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் இறங்கி வரத, கார்ல இருந்து இறங்கி வரத. அதை வந்து அட்லி சார் கிட்ட கேட்டாராம், என்ன சார் எனக்கு போயிட்டு இந்த மாதிரி பெரிய ஹீரோ என்ட்ரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சார் கிட்ட கேட்ட உடனே அட்லி சார் வந்து டேனியல் பாலாஜி கிட்ட சொல்றாங்க, இல்ல இல்ல இது இருக்கணும், உங்களுக்கு மாசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாசான ஒரு சீன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லி சாரை புகழ்ந்து பேசியிருப்பாரு ஒரு சீன்ல, ஒரு இன்டர்வியூல. அதுக்கப்புறம் பைரவா படத்துல டைரக்டர் வந்து டேனியல் பாலாஜி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, இப்போ வந்து நீங்க மொட்டை அடிக்கணும், அந்த சீன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்றாரு. அதுக்கு விஜய் சார் வந்து டேனியல் பாலாஜி அவர்கிட்ட சொல்றாங்க, மொட்டைலாம் அடிக்காதா, அதுக்கப்புறம் மற்ற படம்லாம் உனக்கு பாதிக்கும் இல்லையா, மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து டேனியல் பாலாஜி சார் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு டேனியல் பாலாஜி சார் எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் வந்து மொட்டை அடிச்சுட்டாராம். விஜய் சாரை கேட்காம மொட்டை அடிச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், இல்ல அந்த அந்த சீனுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து மொட்டை அடிக்கணும், ஸோ அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமால ரொம்ப டெடிகேஷனா வந்து இருந்திருக்காரு. இதுல இருந்தே தெரியுது அவர் வந்து எவ்வளவு சினிமால டெடிகேஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வடச்சென்னையில வந்து தம்பியா நடிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. அவரை விட்டா அந்த அந்த இடத்துக்கு வந்து வேற யாரையுமே போட முடியாது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பொல்லாதவன்ல ஸோ கிஷோருக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் பயங்கரமா இருந்தது அந்த கேரக்டர். ஸோ இவர் வந்து இவர் ஒரு கேரக்டர் நடிக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு வந்து யாரையுமே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பொலைட்டா பயங்கரமா மாசா பண்ணுவாரு. இவர் வந்து படத்துல மட்டும்தான் கொஞ்சம் பயங்கரமா வில்லன் மாதிரி இருந்திருப்பாரு. பட் ரியல் லைஃப்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் கோயில் கட்டியிருக்காரு. இவருக்கு வந்து 25 வயசு வரைக்கும் கல்யாணமே செட் ஆகலையாம். ஸோ யாராவது பொண்ணு பார்த்தாங்கன்னா கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு நின்னுடுமா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுமா. அந்த மாதிரி கல்யாணத்துல ராசியே இல்லாம இருந்துட்டு இருந்ததாம். அதுல இருந்து
25 ஏஜ்லேருந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் கல்யாணத்துக்கும் செட் ஆகல. ஸோ எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாவே தான் இருந்திருக்காரு அன்மேரிடா இப்போ வரைக்கும். டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னா வெறும் ஆக்டிங் மட்டும் பண்ண மாட்டாரு. அந்த படத்துல நிறைய ஹெல்ப் பண்றது, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருப்பாரு, சில படத்துக்கு அசோசியேட் டைரக்டராகவும் இருப்பாரு, சில படத்துக்கு வந்து இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வந்து பணத்துக்கு மேக்கப் பண்றது, இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை வந்து உள்ள வச்சிருக்காரு அவரு. பட் டைரக்ஷன் பண்ணணும்னு தான் ரொம்ப நாளா ஆசை. பட் அந்த ஆசை வந்து நிறைவேறாம போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல கலைஞனை வந்து நம்ம இழந்துட்டோம் தான் சொல்லணும் தமிழ் சினிமால. அதுக்கப்புறம் ஒரு கசப்பான இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்டருடைய படம், பெரிய ஆக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பாலாஜி வந்து இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர் கிட்ட. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவன் கொஞ்சம் நல்லா பண்றான், பட் என்னை விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு ஆக்டர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு இல்லைன்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். வடச்சென்னை 2 அதுல வந்து இவருடைய பங்கு தான் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும். பட் இப்ப இவரு இல்ல. அந்த இடத்துக்கு யார் வந்தாலுமே அது சரியா பொருந்தாதுன்னு தான் சொல்லணும். இவருடைய இந்த இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்மோக்கிங் ஹேபிட், அதுக்கப்புறம் வந்து லேட்டா தூங்குறது, அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல். சினிமால இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் நைட்ல சரியா தூங்குறது இல்ல. அவங்க லைஃப் ஸ்டைலே வேற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து சினிமால நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. வெற்றிமாறன் சாரே ஒண்ணு சொல்லியிருக்காரு. நான் வந்து அதிகமா சிகரெட் புடிச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. நெறைய பாக்கெட் ஒரு 10 பாக்கெட் அந்த மாரி காலியாகும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் படத்த பார்த்துட்டு, இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட்ன்னு சொல்லிட்டு அப்ப விட்டாரு. ஸோ அந்த மாரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஸ்மோக் பண்றத விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச். ரெஸ்ட் இன் பீஸ் டேனியல் பாலாஜி சார்.